அதாவது அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ தேர்தல் ஆணையமோ அதெல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. நீங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இதை கண்டுகொள்ளாமல் திமுகவை பழிவாங்குடைய நோக்கம் எங்களுக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? பொதுவாக அரசாங்கம் 5 ஆண்டு காலம் அரசாங்கம் மக்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிட்டு திமுக ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகிறது, அவ்வளவுதான். கடுமையா சாடி இருக்குது இடி. போஸ்ட்மேன் கிடையாது, ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் முடியும் அப்படின்னு ஹைகோர்ட்டே கேட்டிருந்தது. இது வந்து இடி வந்து தன்னிச்சையா, அதே போல டாஸ்மாக் விவகாரத்துல இடி வந்து பல கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு, சுப்ரீம் கோர்ட் கண்டனத்துக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீதிமன்றம் அது சொல்லியிருக்கலாம். ஆனா இதெல்லாம் தனி அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி. தேர்தல் ஆணையமா எதா இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் பாடி. அதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நீங்க தவறா சொல்றீங்க. கெஜ்ரிவாலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அது இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்களுடைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நாளைக்கு நீ உங்களுக்கு சம்மந்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கூட வரலாம். அதனால எஸ்ஐஆர் வந்து பிஜேபி சதி, எங்கள் ஆட்சிக்கு வர விடாம இன்னைக்கு அமைச்சர் முதலமைச்சர் வந்து தர்மபுரியில் பேசியிருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. எஸ்ஐஆர் ஸ்பெல்லிங்கே ஒரு தெரியும். எஸ்ஐஆர்னா சார்ன்றீங்களா? அதாவது நீங்க தவறா சொல்றீங்க. நீங்க சொல்றீங்களா முதலமைச்சர் சொன்னதா சொல்றீங்க? சதின்னு சொல்றாங்களா? 1954ஆம் வருஷத்துல வந்து காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது 9 முறை இது மாதிரி வாக்காளர்கள் சரிபார்க்கக்கூடிய பணி நடந்தது. இது ஏதோ புதுசா கேள்வி கேட்கிற மாதிரி நீங்களும் அதை கேள்வி கேட்கறீங்க. 9 முறை வாக்காளர் இருக்கிறார்களா இல்லையா, இதை வந்து வாக்கெடுப்பு இல்லை, வாக்காளர் சரிபார்ப்பது புதிதா இல்ல ஏற்கனவே நடந்திருக்கா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 9 முறை நடந்திருக்கு. அதை பத்தி இன்னொன்னு, அரசாங்கம் நினைச்சா 1 மாசத்துல முடிக்கலாம். நீங்க இன்னொன்னு, நம்மளுடைய முதலமைச்சருக்கு, அதாவது நான் முதலமைச்சர் பேர்ல, தனிப்பட்ட முதலமைச்சர் பேர்ல எனக்கு பெரும் மதிப்பு மரியாதையும் உண்டு. ஆனா அதே நேரத்துல எதற்காக இந்த குளறுபடிகள் முதலமைச்சர்கிட்ட வருதுதான் எனக்கு புரியல. ஒண்ணு, சீஃப் செக்ரட்டரி, வருவாய்த்துறை, நீங்க மாவட்ட நிர்வாகம், அவர் கீழே பணியாற்றக்கூடியவங்க மேல முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லை. முதலமைச்சருக்கு நம்ம நாட்டு அவங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லை. இப்படி காவல்துறையினுடைய நம்பிக்கை எல்லாம் போச்சோ, அது மாதிரி வருவாய்த்துறைக்கும் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவங்க, நீங்க முதலமைச்சருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் தானே அதெல்லாம் சரி பார்க்கணும். மத்திய அரசுல இருந்து யாரும் வந்து சரி பார்க்க போகுது? அப்ப அதுல இருக்கு இல்லைன்னு சொல்றதுல முதலமைச்சருக்கோ அல்ல கேள்வி கேட்கிற உங்களுக்கோ என்ன வருத்தம் இருக்கு? அதுல எங்களுக்கு இல்ல இல்ல எங்களுக்கு தகவலே இல்ல. இல்ல இல்ல எங்களுக்கு எங்க ஆபீஸுக்கு தகவல் வரல. அவங்க எல்லாத்துக்கும் வழக்கு போட்டுட்டே தானே இருக்காங்க. வழக்கு போடாத விஷயத்துல இருக்காங்க. நீ உச்ச நீதிமன்றம் வந்து அவனுடைய கருத்தை சொல்லட்டும், அவ்வளவுதானே. வீட்டுக்கு வரும்போது நான் தரல, வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிடுவாங்க, வாக்காளர் இருக்க முடியாது, என்ன நியாயம் இதுன்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சா? இதுக்கு இல்ல இந்த மாதிரி ரிஜிட் நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க. இல்ல இதுக்கு சிபிஎம் வந்து கோர்ட்டுக்கு போறன்னு சொல்லிருக்காங்க. சீஃப் எலக்டரல் ஆபீசர் வந்து வெச்சு இந்த மாதிரி வந்து மைனாரிட்டிஸ், தலித்ஸ் நீக்கிறதுக்கான முயற்சி சரின்றார். இது நம்ப முடியாத ஒரு குற்றச்சாட்டு. 50 லட்சம் பேர் நீக்கிட்டீங்கன்றார். அது 30 லட்சம் பேர் இறந்து போனாங்க, செத்தே போயிட்டாங்களா? செத்து போனவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்களா? எத்தனை பேர் எடுத்துட்டீங்க? உச்சநீதிமன்ற டைரக்ஷன் கப்பல தான் கொண்டு வந்தீங்க. இல்ல 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 அது இல்ல இல்ல எப்படின்னா, இல்ல இல்ல இறந்து போனது 30 லட்சம் பேர். இன்னைக்கு குளத்தூர்லயும் 9,000 பேர் அதிகமா சேர்த்து வச்சிருக்காங்க. ஆமா, கோயம்புத்தூர்ல 1 லட்சம் பேர் நீக்கிருக்காங்க ஒரு டைம். ஆமா, மதிப்புக்குரிய எங்களுடைய முன்னாள் மாநில திரு அண்ணாமலைஜி நிற்கும் போது 75,000 பேர் 1 லட்சம் பேர் நீக்கி இருந்தாங்க. அதையும் எழுதுங்க. இல்ல எலெக்ஷன், அதான் நான் சொன்னேன்ல, எலெக்ஷன் இண்டிபெண்டன்ட் பாடி. அவ்வளவு சார். அதாவது தொடர்ந்து போராட்டம் கேட்டிருக்காங்க. திமுக சொன்னதுக்கு அப்புறம் எந்த வாக்குறுதியும் சொன்னது தொடர்ந்து போராட்டமே. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க ஓல்டு பென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கலாம். நீங்க
நீட் தேர்வை ரத்து செய்யும், முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்யும்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், ரத்து செய்ய முடியாது அப்படின்னா. அவங்க ஆட்சியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தது, சுப்ரீம் கோர்ட் இது இருந்தா கூட அவங்களுடைய காலத்துல கொண்டு வந்தது, நீக்க முடியாதுன்னு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட்ல தலைமை செயலகத்துல எல்லாரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாங்க. எல்லாரும் ஒரு நாள் லீவ் எடுத்தாங்க. சீஃப் செக்ரட்டரி ஆர்டர் போட்டாங்க, யார் இனிமேல் லீவ் எடுக்க கூடாது அப்படின்னு. ஒரு நாள் லீவ் எடுக்கணும்ட்டு போட்டிருந்தாங்க. அப்புறம் துப்புரவு தொழிலாளர் பொறுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக்கும்னு சொன்னாங்க, பதவி உயர்வு தரேன்னு சொன்னாங்க. அதுவும் அவங்க செய்யல. ஆட்சி பொறுப்பேற்றோம்னா எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனா எப்ப கொடுத்தாங்க? 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. எப்ப கொடுத்தாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம்னு சொன்னாங்க. எவ்வளவு தாமதமாக செய்யறாங்க. சரி, போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த வருஷம் பார்த்துருங்க 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஏன்னா தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது அந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. மக்கள் தயாரா இருக்காங்க 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு அரசாங்கம் தயாராகிட்டு இருக்கு, அதுக்கான கோப்பெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படிங்க? இல்லைங்க, ஏதாவது திமுக அரசாங்கம் சில தில்லுமுல்லை செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. நிறைய புதிய வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க, இல்லாத வாக்காளரை சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ அதை எடுக்க முனையும் போது அவங்களுக்கு வருத்தம் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.